என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை சதுர்த்தியினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த தாயின் அன்பினை என் பிள்ளை நீ பெறாமல் சென்று விடாதே. அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி கொண்டு வந்து நான் கொடுக்க நினைக்கின்றேன். என் பிள்ளை, அதை ஒரு பொழுதும் பெறாமல் செல்ல நீ நினைத்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து நீயாக நின்று உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மனம் உடைந்தாலும் சரி, மனம் பதறினாலும் சரி, எந்த நிலையிலும் தெய்வம் நம்மை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அது ஒவ்வொன்றுமே இனி உன் வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை உன்னிடத்தில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதால் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் என்னவென்றும், மனதால் நீ சிந்திக்கின்ற விஷயங்கள் என்னவென்றும் நீ ஒரு முறை நினைத்து விட்டால் போதும். உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. விடியும் பொழுது வெற்றி பொழுதாகவும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுதாகவும் இருக்க வேண்டும். இன்று நவராத்திரியினுடைய 4வது நாள், விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதி கூடி வந்திருக்கின்ற நேரம். இந்த நாளில் நாம் ஒரு விஷயத்தை நமதாக்க நினைக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக நம் கைகளில் ஒப்படைக்காமல் எங்கும் செல்லாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மனதார நாம் ஒன்றின் மீது ஆசைப்படுகிறோம் என்றால் அதன் மீது நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சரியாக இருக்கும் பொழுது நாம் ஆசைப்படுகின்ற அந்த விஷயம் நிச்சயமாக நம் கைகளில் கிடைக்காமல் போகாது. எந்த நேரமும் எதுவென்றும் ஏதுவென்றும் நாம் நினைக்கும் பொழுது அத்தனையிலும் நாம் விரும்பியபடி, நாம் ஆசைப்பட்டபடி நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் காலம் கைகூடி வரும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். சரியில்லை என்று நினைப்பதோ, நமக்கு நடக்காது என்று நினைப்பதோ வேண்டாம். எதிலும் நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் இருந்தால் போதும். எந்த இடத்திலும் நேர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்தால் அது போதும். இனி எல்லாமுமாக உனக்கு நான் விரும்பியதை எல்லாம் சரியாக நடத்தி தரும் காலம் என்பதனை புரிந்து கொண்டு உன் முன்னால் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உறுதியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கலங்காத நேரம். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும். என்றுமே நீ இந்த தாயின் அன்போடு அரவணைப்போடும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உணர்கின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ முன்னேறி வருகின்ற காலம் இந்த தாயின் அன்பும் உன்னை தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகி, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதித்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக யாராலும் அதை மாற்ற முடியாது. என்னை தடுக்க எவனுக்கும் இங்கு அதிகாரமும் கிடையாது. உனக்கு ஒரு நல்லதை நடத்தும் பொழுது அதை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகின்ற இந்த மனிதர்கள் எந்த காலத்திலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை ஆதரிப்பவர்கள் அல்ல. இவர்கள் எந்நாளும் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தானே. இவர்களுக்காகவா நீ வருந்தி கொண்டிருக்கிறாய்? இவர்களை பற்றியா நீ யோசித்து கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையை, எதையுமே நினைத்து நீ வருந்தாமல் கலங்காமல் இரு. உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக இருக்கும். நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உரித்தானதாக இருக்கும். காலங்கள் கடந்து சென்றாலும் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன்னை வந்து சேராமல் போனாலும் நீ என்ன நினைக்கிறாயோ அதை உன் வசமாக்கி நான் தராமல் செல்ல மாட்டேன். எந்த இடத்திலும் எதையும் தாண்டி உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ உறுதி செய்வாய். உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே.
எந்த நிலையிலும் நாமாக நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே சொல்லி கொடுத்து விடும் அல்லவா? இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக தந்து விடும் அல்லவா? எல்லாவற்றையும் உனக்கு உடனிருந்து யாரும் பார்க்கவில்லை, உனக்கு உதவி செய்திட யாரும் இல்லை என்று நீ நினைத்து புலம்புவதை விட எந்த நொடியிலும் உனக்காக வருகின்ற உன் தாயின் அன்பு ஒன்று போதும் என்று நீ ஒருமுறை நினைத்து பார். எல்லாமும் உனக்கு வெற்றியின் முகமாகவே மாறும். எல்லா விஷயங்களுமே உனக்கு வெற்றியை முன்னின்று கொடுப்பதாகவே மாறும். அத்தனை சூழ்நிலைகளிலும் நீ விரும்பிய எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இந்த நொடி, இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உன் வசமாக வேண்டிய நேரம். கலங்காத ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நல்ல மாற்றங்களையும் பேரதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, ஆரம்பத்தில் உனக்கு பயத்தை கொடுத்த விஷயங்களும், ஆரம்பத்தில் உன் மனதிற்குள் நின்று உன்னை வேதனைப்படுத்திய விஷயங்களும் இப்பொழுது உனக்கு நல்லதை நடத்துகிறது. இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்கிறது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உன் கண் முன்னாலேயே நின்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கலங்கி நிற்பது நியாயமாகுமா? எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ மனம் வருந்தி நிற்பது நியாயமாகுமா? என்னவென்றாலும் அந்த இடத்தில் நீ என்னை அல்லவா நினைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அந்த இடத்தில் உன் தாயை என்னை அல்லவா நீ அழைத்திருக்க வேண்டும். என் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்ததனால்தான் நீ என்னை மறந்து விட்டாயா என்றுதான் உன் அம்மா கேட்கின்றேன். இனி இந்த சூழ்நிலை இன்றைய பொழுது நவராத்திரியினுடைய 4வது நாளினுடைய பொழுது. என் பிள்ளையை, லக்ஷ்மி தாயானவளை வழிபட வேண்டிய அடுத்த 3 நாட்கள், அதாவது இன்றிலிருந்து 3 நாள் லக்ஷ்மி தாயானவளை மனதார வழிபட வேண்டிய நேரம். நம்மை தேடி வருவதையெல்லாம் நாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் சரியாக உணரும் பொழுது நமக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்களினால் உனக்கு பிரச்சனைகள் வந்திட்டாலும் அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதிலிருந்து உன் வாழ்க்கையின் பல அர்த்தங்கள் உனக்கு புரிய வேண்டும். எல்லாமுமாக நாம் இருக்கும் இந்த காலம் நமக்கும் வாழ்க்கை அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதுவும் இல்லை, எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்புவதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கை நமக்கும் நல்ல விஷயங்களை நடத்தும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். எந்நாளும் நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் நம்மை பயமுறுத்தினாலும் நமக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தான் நம்மை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். நாம் எந்த நிலையிலும் தவறான எந்த ஒரு விஷயத்தையும் தேடி செல்ல மாட்டோம். நமக்கு கிடைத்த விஷயங்களை நாம் சரியாக நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். இத்தனையும் கடந்து உனக்கு ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அதை தடுப்பதும் இவர்களின் முக்கியமான வேலையாகத்தானே இருக்கின்றது. என் பிள்ளையே, என்னவென்றும் ஏதுவென்றும் பதறாமல் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நினைத்து நீ வருந்தாமல் நான் உனக்காக கொடுக்கும் எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை கொண்டு வந்து கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியில்லாத காலங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், ஆனால் அத்தனையையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அத்தனையையும் என் பிள்ளை நீ தாண்டி வந்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நாம் தடுமாறுகிறோம் என்பதற்காக அதை வேடிக்கை பார்க்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே இந்த தடுமாற்றங்களை நீ காண்பிக்க நினைக்காது. காலம் நேரமும் உனக்கு எதிராக திரும்புவதை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு நல்லதை நடத்த தயாராக இருக்கின்றது. ஏனென்றால் நீ தெய்வத்தின் பிள்ளை அல்லவா? தெய்வத்தின் அன்பினை நிறைவாக பெற்றிருக்கின்ற பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் உனக்கு தருவதை தராமல் போய்விடுமா என்ன? எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா என்ன? அதனால் இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் தரும் என்பதனை உணர்ந்து
அடுத்த நிலைக்கு என் பிள்ளை செல்ல வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவோடு நாம் எதையும் செய்யும் பொழுது, மனநிறைவோடு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்து சொல்லும் பொழுது, அத்தனையிலும் நீ பேரதிசயம் கொள்ள வேண்டும். அத்தனையிலும் நீ விரும்பிய மாற்றங்களை நிச்சயமாக பெற்றிட வேண்டும். உனக்கு நான் செய்து தர வேண்டி ஆசைப்பட்ட எல்லாமும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது. நாம் எதையும் இழந்து விட்டோமோ அல்லது எதையுமே விட்டு விட்டோமோ என்று சொல்லி நீ பதறாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் தாண்டித்தான் நீயும் ஒவ்வொன்றையும் கடந்து வருகிறாய் என்பதனை மறந்து விடாதே. கலங்காமல் நின்றால் வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நிகழ்வுகளை எல்லாம் கொடுக்கும். என்னவென்றும் உனக்கு உணர்த்தும். அத்தனையிலும் நின்று நீ இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நிறைவாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் நீ இழந்தது எல்லாமும் போதும். இனி அம்மாவினுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் அதை எல்லாம் நீ மீட்டெடுக்க வேண்டும். நடந்து முடிந்த எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும். கலங்காத நேரம், வாழ்க்கை தயக்கங்களை கொடுக்கும் நேரம், அத்தனையிலும் நின்று நீ உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய நேரம். மனமுடைந்து என் பிள்ளை வருந்தாதே. உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். நீ விரும்பியதை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று நான் தெளிவுபடுத்துவேன். முன்னால் நிற்கும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் விஷயங்களை நான் எடுத்துச் சொல்ல முன்வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை நீ எப்படி உணர்கிறாய், எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு நிச்சயமான வெற்றி நிறைவாக கிடைக்கும். நீ எந்த இடத்திலும் எதற்கும் தயங்க மாட்டாய், பதற மாட்டாய். உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. இனிமேலும் எதற்கும் பதறாமல் நின்று உன் வெற்றிக்கு எப்பொழுதும் முன்வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு இருக்க பழகு. யாரும் இங்கே உத்தமர் இல்லை. அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு அவரவர் முதுகில் 1000 குறைகளை தூக்கி சுமந்து கொண்டுதான் அடுத்தவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற மனிதர்களுக்கு நடுவில் வாழ்வது சிரமமான விஷயமாக இருந்தாலும் சற்று புத்திசாலித்தனமாக இருந்து கொண்டால் நீ நிச்சயமாக பிழைத்துக் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இவர்கள் நினைத்ததை எல்லாம் ஒன்றுமில்லாமல் உன்னால் ஆக்கிவிட முடியும். இவர்கள் யோசிப்பதை எல்லாம் ஒன்றுமில்லாமல் உன்னால் செய்துவிட முடியும். நிச்சயமான ஒன்று நிறைவான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்று நீ உணரத்தான் வேண்டும். இனி அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வெற்றியையும் உன்னுடைய நம்பிக்கையையும் கொண்டு நீ ஒவ்வொரு வெற்றியையும் பெறத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. நவராத்திரி நாட்கள் முடிவதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதோடு மட்டுமல்லாமல் நீ விரும்பியபடி உனக்கு பேரதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நடந்து முடிந்தது எல்லாமும் நீ யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. இனிமேல் உன்னை வேதனைப்படுத்துவதற்கும் இங்கு ஒன்றுமில்லை. உனக்கு கிடைக்கக்கூடியவை ஒவ்வொன்றும் இனி உன்னை பலப்படுத்தட்டும். இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தட்டும். நீ யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறாயோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய அருமையை புரிந்து கொள்வார்கள். உன்னை சுற்றிலும் நின்று உன்னை காயப்படுத்துபவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பாடம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நாள் உன்னிடத்தில் இருந்து உதவிகளை பெற வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக அவர்களுக்கு வரும்பொழுது அன்று தன் தவறுகளை உணர்வார்கள். என் குழந்தையே, எல்லாமுமே நாம் விரும்பியபடிதான் நடக்கிறது என்றால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. சற்று எதிராக கிடைக்க வேண்டும், அதை நாம் போராடி பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கை அல்லவா? இது போன்றவை ஒவ்வொன்றும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். அம்மாவின் அன்பிற்கு உனக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. நான் இன்று உனக்கு தருவது எல்லாமும் இனி உன்னை பேரதிசயப்படுத்தாமல் எங்கும் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
நல்லது நடத்தும் வேளை. இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்க வந்துவிட்டது. நீ கைவிட்டதை கூட இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் தர வேண்டி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதலும் சரியான தெளிவும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நல்லது நடக்கும் என்று நாம் யோசிப்பது இனி உன் வாழ்க்கையாக மாறட்டும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.